ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு மாசத்துக்கு மேல சண்டை நடந்துகிட்டு இருக்கிற இதே நிலைமையில அமெரிக்கால ஒரு ரொம்ப பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சு. இது வந்து ஒரு நீர் பூத்த நெருப்பு அப்படின்னு ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு எதிரா ஒரு பெரிய போராட்டம் அமெரிக்கா மட்டும் இல்ல, உலக நாடுகள் பல இடங்கள்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிரா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அதுதான் இப்போதைய டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. வாங்க அது என்ன விஷயம் அப்படிங்கிறத டீட்டெயில்டா பேசலாம். நான் ராஜா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில சண்டை நடக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ தெருமுனை கடையில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஹோட்டல்ஸ், டீ கடையிலலாம் விலை ஏறுறதுக்கு கூட இந்த ட்ரம்ப் எடுத்த ஒரு முடிவு தான் காரணம் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அங்கெங்கேயோ 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. ஆனால் அதனோட தாக்கம் உலகம் ஃபுல்லாக எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறத எந்த யோசனையும் இல்லாமல் ட்ரம்ப் எடுத்த ஒரு முடிவு தான் இப்போ நம்மெல்லாம் சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுற ஒரு அதாவது காசு இருக்கு, உணவுப் பொருட்கள்லாம் இருக்கு, சமைக்கிறதுக்கு சிலிண்டர் இல்லை அப்படிங்கிற இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடந்த இந்த தகராறு உலக நாடுகளுக்கு ஒரு பெரிய ஃபியூல் கிரைசிஸே உருவாயிடுச்சு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சில நாடுகள் எரிபொருள் எமர்ஜென்சியும் டிக்ளேர் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பிப்ரவரி மாத கடைசியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் சேர்ந்து தான் இந்த ஈரான் மேலே தாக்குதல் நடத்த ஒரு உத்தரவை பிறப்பிச்சாங்க. ஒரு 2 நாள் 3 நாளுக்குள்ளார இந்த போர் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிருந்த இந்த நிலைமையில் 30 நாளை கடந்தும் போய்கிட்டு இருக்கு. சரி, எங்கேயோ யாரோ அடிச்சுக்கிறாங்க, இதில் நம்மளுக்கு என்ன வந்துச்சு, நாம் ஏன் இதில் கஷ்டப்படணும் அப்படின்னு நமக்கு இருக்கிற ஒரு ஆதங்கம் இதே போல் அமெரிக்காவிலும் ஒரு போராட்டமாக வெடிச்சிருக்கு. நோ கிங்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு போராட்டத்தை அமெரிக்கா மக்கள்லாம் வந்து முன்னெடுத்திருக்காங்க. நோ கிங்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இங்கே யாரும் பெரிய மன்னர்கள் கிடையாது அப்படிங்கிறதான் இதனோட ஒரு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயம். எதை பற்றியும் யோசிக்காமல் இப்படி ஒரு அட்டாக் நம்ம நடத்தினோம்னா அது ஃப்யூச்சரில் நம்மளுக்கு என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத எதையுமே யோசிக்காமல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த உத்தரவை பிறப்பித்து ஈரான் மேலே ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த நோ கிங்ஸ் போராட்டத்தோட ஒரு நோக்கமாக இருக்குது. சரிப்பா, இதில் நோ கிங்ஸில் அப்படி என்ன பெருசாக பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்படி போராட்டம் பண்ணுறது இது முதல் முறை இல்லை, இது 3வது முறை. அமெரிக்காவில் சனிக்கிழமை, அதாவது நமக்கு அவங்களுக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அமெரிக்காவில் சனிக்கிழமை இதுக்கு ஒரு பெரிய போராட்டமாக நடந்துச்சு. 3வது முறையாக நடந்த இந்த நோ கிங்ஸ் போராட்டத்தில் 80 லட்சத்துக்கும் மேலே பங்கேற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம ஊரில் இங்கே சிலிண்டர் பிரச்சனை, அங்கே போராட்டம், இது என்ன லிங்க் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாதிரியான எந்தவித முன் யோசனையும் இல்லாமல் அடுத்த முறை அவர் திரும்ப அதிபராக வர முடியாது அப்படிங்கிறதுனால அதிகாரம் இருக்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டுமே தனக்கு என்னென்னலாம் தோணுதோ அத்தனையும் செய்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அமெரிக்காவில் குறிப்பிட்ட ஒரு இடங்கள் மட்டும் கிடையாது, வாஷிங்டன், டெக்சஸ் எல்லா இடங்கள்லையுமே இந்த நோ கிங்ஸ் போராட்டமானது தொடங்கியிருக்கு. சரி, அப்படி அதில் என்னதான் அவங்க கோரிக்கை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா கொஞ்சம் முன்னாடி, சிலிண்டர் பிரச்சனை இருக்குது, சாப்பாடு இல்லை, ஃபியூல் விலைலாம் ஏறி போச்சு அப்படிங்கிற மாதிரியான இந்த மாதிரியான குற்றச்சாட்டு இந்தியாவில் ஒரு கடைக்கோடியில் இருக்கிற கிராமம் வரைக்கும் அஃபெக்ட் ஆகும்போது ஒரு வல்லரசு நாடான அமெரிக்காலையும் இதனோட தாக்கம் இருந்துச்சு. உதாரணத்துக்கு 100 ரூபா நம்ம ஊரில் பெட்ரோல் போடுற மாதிரி அவங்க ஊரில் இப்போ வந்து அந்த 100 ரூபா அப்படிங்கிறது ஒரு 25% அதிகமாகி 125 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறாங்க. நீங்கள் ஏதோ ஒரு முடிவு எடுத்ததுக்கு நாங்கள் எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கொந்தளிச்சு எழுந்திருக்காங்க. சரி, இது ஈரான் போர் மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எதை பற்றியும் யோசிக்காமல் ஒரு தன்னிச்சையாக ஒரு சில முடிவுகளை எடுக்கிறாரு. அதில் எங்களுக்கு ரொம்ப அதிருப்தியாக இருக்குது, வேலைவாய்ப்புகள் இல்லை, அதே நேரத்தில் பணவீக்கம் வந்து அமெரிக்காவில் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நீர் பூத்த நெருப்பு முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே போல் சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப பெரிய போராட்டமாக மாறி டைம்ஸ் ஒதுக்கத்துக்கு முன்னாடி நின்று ஒரு அந்த ஏரியாவே ஸ்டன் பண்ணுற அளவுக்கு ஒரு போராட்டத்தை அமெரிக்க மக்கள் முன்னெடுத்திருக்காங்க. அவங்க முன்வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த ஈரான் போர் அதிகமான செலவுகளை உள்ளே எடுத்து வச்சிருக்காரு. அதாவது அமெரிக்கா ஏற்கனவே கடனில் தத்தளிக்குது, அதே நேரத்தில் எங்களுக்கு கேட்காம, அதாவது பொதுமக்கள்கிட்ட எந்த ஒப்பீனியனும் கேட்காம ஈரான் மேலே தாக்குதல் நடத்தி அந்த போருக்காக அதிகமாக செலவு பண்ணுறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. போருக்கு செலவு பண்ணுறதை பற்றி கூட பிரச்சனை இல்லை, தேவையில்லாத மனித உயிர்களை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து எந்த தப்பும் பண்ணாத அப்பாவி பொதுமக்கள் மேலேயும் தாக்குதல் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டங்களை முன்வைக்கிறாங்க. இந்த பிரச்சனையில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது 80 லட்சம் பேர் அப்படிங்கிறது அமெரிக்க மக்கள் தொகையில் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு பெரிய நம்பர். அவங்க ஊரில் வந்து மிட் டர்ம் எலெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க.
இப்போ நம்ம ஊரில் 5 வருஷம் ஒருத்தர் பிரதமராக இருக்கார் அப்படின்னா அவங்க ஊரில் 4 வருஷம் தான். அந்த 4 வருஷத்தில் 2 வருஷம் முடிஞ்ச உடனே அவர் உண்மையிலே நல்லா தான் பண்ணுறாரா அப்படிங்கிறத ஒரு சுய பரிசோதனை மாதிரி பண்ணுவாங்க. அந்த மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ் நவம்பரில் வரப்போகுது. இந்த நிலைமையில் இவர் வந்து இன்னும் இப்போ தான் நம்ம மார்ச் முடியுது, ஏப்ரலில் ஆரம்பிக்க போகிறோம். இந்த ஏப்ரல் டு நவம்பர் காலகட்டத்துக்கு உள்ளார அவர் தனக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கணும்னு நினைக்கிறாரு. இது வந்து ஒரு ஏகாதிபத்தியம் அப்படின்ற மாதிரி தனக்கு என்ன தோணுதோ ஹிட்லர் மாதிரி அவரே தனக்கு தானா ஒரு முடிவு எடுத்து யாரையும் கேட்காம இந்த மாதிரி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறது இது கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வந்து கொதிச்சு எழுந்திருக்காங்க. இதில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப்பு அப்புறம் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உருவ பொம்மையெல்லாம் எரிச்சிருக்காங்க. சரிப்பா, இது ஏதோ நியூஸ் சேனலில் இருக்கிற மாதிரியே நீ சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப் இப்படி செய்கிறது ஒன்றும் முதல் முறை கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்களோ நானோ ஒரு சாதாரண பொதுமக்களோ ஒரு நகைக்கடையில் வெறும் 40,000 50,000 ரூபாயில் இருந்த தங்கம் இத்தனை பெரிய விலை ஏறுறதுக்கு முதல்ல ஒரு போர் காரணமாக சொன்னாலும் அமெரிக்காவோட ஆதிக்கம் தான் இந்த தங்கத்தோட விலையை ஏறுறதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ட்ரம்ப் வந்து ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் போடுவாருன்னு சொன்னாங்க. ஆமாம், அதே போலவே டேக்ஸ் போட்டு நான் போட போகிறேன்னு சொன்னார். அப்புறம் நிறுத்த போகிறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் ஒரு டைம் கொடுத்தாரு. இந்த நிலைமைகளில் தனக்கு என்னென்னலாம் ஐடியா இருக்கோ எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு கோல்டன் விசான்னு சொன்னார். அப்புறம் அமெரிக்காவுக்கு உள்ளார வரவங்களுக்கே $250 காசு கொடுக்கணும். இந்த மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்கள் அவர் மைண்டில் என்ன தோணுதோ, ஒரு குழந்தை விளையாட்டு பொம்மைக்காக அழகிற மாதிரி எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு எதுவுமே யோசிக்காமல் அடம் பிடிச்சி மக்களை இதனால் ரொம்ப கஷ்டத்தில் ஆழ்த்துறாரு அப்படிங்கிறது தான் பொதுமக்கள் முன்வைக்கிற கோரிக்கையாக இருக்குது. இதில் அவங்க ரொம்ப முக்கியமாக முன்வைக்கிற ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா இமிகிரேஷன். இந்த இமிகிரேஷன் அமெரிக்காவுக்குள்ளார சட்டவிரோதமாக யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்கள மனிதாபிமானத்தோடு நடத்துங்க. அப்படியே அவங்கள வெளியூருக்கு அவங்க சொந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்பணும் அப்படின்னா கொஞ்சம் கண்ணியத்தோடு நடத்துங்க அப்படிங்கிறது தான் இந்த மக்கள் கோபத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஏற்கனவே 2021 இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்போது தான் அவர் தன்னுடைய ஆட்சியை இழந்தார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. நவம்பரில் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ் அவங்க ஊரில் வரப்போகுது. ஆட்சியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தக்க வச்சுக்குவாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாரும் முன்னாடி இருக்கிற மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. சரிப்பா, இது வரைக்கும் நடந்ததை ஒரு விஷயமா சொல்லிட்டேன். இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, அப்படி அவர் என்ன பிளான் வச்சிருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்னமும் ஈரானை த்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்களோட படைகளை அனுப்பி ஈரானில் இருக்கிற அந்த கார்க் தீவை நாங்கள் கைப்படுறதுக்கும் தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கார்க் தீவு வந்து ஈரானோட எண்ணெய் வளத்தில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது இந்த கார்க் ஐலாண்ட். இந்த கார்க் ஐலாண்டில் நாங்கள் வந்து எங்களோட படைகளை இறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு காலக்கெடு கொடுக்கறது, அப்புறமா அதை ரிஜெக்ட் பண்ணுறது, இப்படியாக போய்கிட்டு இருக்கிறதுனால ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையில் இன்னும் கூடுதலாக அவர் இன்னும் சிக்கலை அதிகமாக தான் ஆக்குறாரு அப்படிங்கிறது தான் ஜியோ பாலிட்டிக்ஸை நெருக்கமாக பார்க்குறவங்க சொல்கிற ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கார்க் தீவு மேலே கை வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிற இந்த விஷயம் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $200 வரை உயரப்போகுது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்திய ரூபாயில் இப்போது கவர்மெண்ட்டோட சப்சிடி எதுவுமே இல்லாமல் வெறும் பெட்ரோலாக போடணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம 150 ரூபாய்க்கு ஒரு பெட்ரோல் போடணும். ஆனால் வரிகள்லாம் கட் பண்ணது போக தான் இப்போ இருக்கிற அரசாங்கம் 100 ரூபா 101 ரூபா அந்த ரேஞ்சில் பெட்ரோலை நமக்கு வச்சுருக்காங்க. இது சர்வதேச சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் $200 உயரும் பட்சத்தில் நம்ம இதுக்கு அப்படியே டபுள் இந்தியாவிலேயே 250 ரூபா 300 ரூபாய்க்கு நம்ம பெட்ரோல் போட வேண்டியது இருக்கும். அதை எப்படி கவர்மெண்ட் சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த பிரச்சனைக்கு அமெரிக்கா மட்டும் இல்லை, உலக நாடுகளில் யார்கிட்டையுமே இதுக்கான பதில் தெளிவாக இல்லை. அன்லெஸ் அன்டில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போரே வேண்டாம் போதும் இதோடு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் ஒழிய இந்த கச்சா எண்ணெய் விவகாரம் உடனடியாக முடிவுக்கு வராது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக உலகம் ஃபுல்லாக இதே மாதிரியான ஒரு கொந்தளிப்பு மனப்பான்மை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மையாக இருக்குது. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது மக்கள் பேச்சு. நான் ராஜா.